பூங்காற்றே நாங்க உங்களுக்கு விசிறிங்க, எல்லாருமே விசிறி. மேகா ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கப்பா, அவங்க வந்தோடனே சொன்னாங்க. ஏஞ்சல் வந்துட்டாங்க. உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்ல அப்படி நாங்க வந்த உடனே. சார் ஆரம்பிக்கிறதே அழகான பேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். பயங்கரமா இருக்கு இந்த ஜோடி. ஹிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா படங்களும் உங்க பெயர் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அண்ட் இந்த படமும் February 2 ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். இந்த படத்தில் வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் சார் வணக்கம், படத்தோட தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத் சார் வணக்கம், அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேலே உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்குலாம் வணக்கம். முதல்ல இந்த படத்தில் நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி. நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சாரை. ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி இதை வச்சு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான், ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன், அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன். இல்லை இது நரேட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சார். ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து விழுந்து சிரித்தோம் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டோம் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படம் வந்து வெறும்னு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமாக தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப இது ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சார் வந்து அந்த லொலிசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலாக இருப்பார். அண்ட் பாட வரும்போதெல்லாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டிங். சந்தானம் அவர்கள் பத்தி கொஞ்சம். எஸ், ஸோ அவரை வந்து பாடகராக முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானை பத்திர மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்ன மாதிரி. வேப்ப மரம் புளிய மரம்னாரு. நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. இல்லை சார், ஆக்ஷனை மாற்றிட்டார். அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னாரு. திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. ஒன்று அவர் ஏங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனார். ஆனால் அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சார். ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எனக்கும் நடிக்க வராது, அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன் சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பறம் ரொம்ப முயற்சி பண்ணார். ஸோ முயற்சி வந்து திருவினையாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் சந்தானம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து RR பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க. நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி 65 நாள் ஷூட்டிங்னா கேன் இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும்னு. அந்த 3.25 இருக்கும்னு நினைக்கிறேன்ல நீங்கள் காட்டின 325 அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டைட்டாக இருந்தது. படத்தில் எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஸோ இந்த படத்தை சாத்தியமாக்குறதுக்கு காரணமாக இருந்த நட்ராஜுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டார் இதை சேர்த்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அவர் தான் முக்கியமான காரணம் நல்லா இருக்கிறதுக்கு. கார்த்திக் பற்றி சொல்லணும். இவர் வந்து இல்லை நிறைய இருக்கு சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது சிலதெல்லாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம், இது பெரிய ஸ்கேலில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது. நிறைய விஷயம் நம்ம கையில் இருக்காது. சில லொக்கேஷன் போனால் கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு. பயங்கர எஃபிஷியண்ட்டாக சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணி, இன்ஃபேக்ட் மியூசிக்கலாக நிறைய இன்புட்ஸ் நிறைய அவர் கொடுத்தாரு இந்த படத்துக்கு. இது எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம்.
ஒருத்தன் வந்து நம்ம 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்போ கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையே. நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்க அதுக்கப்புறம்? இல்ல, அந்த கிட்டாருக்குலாம் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, படம் ஃபுல்லா டமால் டுமில்னு இருக்கு. அடுத்த படத்துல அந்த பாட்டு கொடுத்துருங்க. ஆமா, இல்ல கண்டிப்பா அது பண்ணேன். ஏன்னா நாங்க கம்போஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு உட்காந்தானிக்கலாம் எதுவுமே பண்ணதில்ல. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும், அனுப்புவேன். ஸோ எப்பயுமே பயங்கர ரெஸ்பான்சிவா இருப்பாரு. பயங்கர பேஷனேட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா த வே ஹஸ் லைன்ட் அப் த மூவி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ அவருக்கு பாராட்டுக்கள். அண்ட் பாக்யம் சங்கர் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ ஜிங்கிருத தங்காங்கிற பாட்டு இவர் தான் எழுதினாரு ஆக்சுவலாக மாடர்ன் லவ்லேருந்து. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. அறிவு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. படத்தில் பாடிய சந்தானம் சார் அவர்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, நான் வந்துட்டு பாக்கியம் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவருடைய வரிகளில் பாடினது என்னுடைய பாக்கியம் தான் சொல்லணும். ஸோ அவருக்கும், அப்புறம் இன்னொரு நம்ம அறிவு ஆமாம், கவிஞர் சாரதி. ஸோ அவங்க 3 பேருக்கு இந்த நேரத்தில் நானே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்யூ. அதே மாதிரி இசையை பற்றி மற்ற எல்லாருமே நம்ம அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வழக்கமாக சொல்கிறது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லைகளை வரையறை செய்கிறதுக்கு நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் வந்து சுவர்களாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை ஏந்திக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டைரக்டரும் நீங்களும் பேசிக்கும் போது மாறி மாறி உண்மை சொல்லிக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ ஷான் ரோலன். அண்ட் உங்களோட பாடல்களை வச்சே கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு அவ பந்தய புறா, நான் செங்கில சோறான்ற மாதிரியும், நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னா தானா ஓட ஆரம்பிக்குதுல மைண்ட்ல பாடல். அவங்க இப்போ அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க.